கோவை சிறுமி கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் கடந்த 21ஆம் தேதி 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து குற்றவாளிகள் 2 பேர் மீதும் போக்சோ மற்றும் கடத்தல் பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே காவல்துறையினர் கைது செய்ய முயன்றபோது மாடியிலிருந்து கீழே குதித்ததில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் கார்த்திக் என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மோகன் என்பவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் குற்றவாளிகள் கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்துள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் காவல்துறை தலைவர் பொன் மாணிக்கவேல், கோவை கல்லூரி மாணவி வழக்கில் 4 மாதத்தில் குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிக்கப்பட்டது போல சிறுமி வழக்கிலும் தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனா இந்த 2 கவர்மெண்ட் மாறி மாறி நம்மள உயிரிழப்பு எடுக்கிற இவதில் அதிகமாச்சு, இவதில் அதிகம் எல்லா குற்றம் நடந்துகிட்டே இருக்கும். நடக்க புடிச்சு உள்ள தூக்கி போட்டு தண்டனை வாங்கணும். ஏர்போர்ட்ல வாங்கியிருக்கீங்களா இல்லையா? ஏர்போர்ட் கேஸ்ல வந்து டக்குன்னு ஒரு 4 மாசம் 4.5 மாசத்துக்குள்ள 20 years வாங்கியிருக்காரு. அது ஒரு லேடி ஆபீசரும்